பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகளை சோத்திரங்களை வைப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களை ஒன்று சேர்த்து இந்த 11வது மணி வகுப்பிலே எங்களை கூட்டி சேர்ப்பதற்காக நன்றி பிதாவே. இந்த வேளையிலே கூட நாங்கள் விசேஷமாக 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை குறித்தும் அவருடைய சரித்திரங்களை குறித்தும் பிதாவை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். பிதாவை நீர் எவ்விதமாக உங்களுடைய பிள்ளைகளையும் உடைய உண்மையுள்ள சத்தியங்களை நீர் பாதுகாத்து பிதாவை நீர் வழிநடத்தினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும்படியாக எங்களுக்கு ஞானமுள்ள இதை தந்து இன்னும் அதிகமாக நாங்களும் பிதாவே மீது அதிகமான விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யணும்னா செபிக்கிறோம். எங்களுக்கு இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை ஆராய்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிற சகோதரருக்காக நன்றி பிதாவே. அவருக்கு நீர் கொடுத்த ஞானத்துக்காக நன்றி. தொடர்ந்து அவருடைய ஊழியங்கள் பிரயாசங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதியும். விசேஷமாக குழந்தை தீமத்தை காக்குள்ள செபிக்கிறோம். தொடர்ந்து நன்மையான காரியங்களை பாரும். இன்னுமாக மொழியாக்கம் செய்கிற சகோதரன் ஆசீர்வதித்தரணும். தொடர்ந்து பிதாவே அவர்கள் மூலமாக இந்த வகுப்பிலே நாங்கள் அதிகமான உணர்ந்து கொள்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா செபிக்கிறோம். கூடி வந்த எங்களை யாவரையும் ஆசீர்வதியும். ஆன்லைன் மூலமாக கேட்கிறவர்களையும் ஆசீர்வதித்தரலாம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. All right. We were looking at the evidence of Christianity in India. இந்தியாவிலே கிறிஸ்துவனுடைய ராஜ்யமானது பரவினதற்கான ஆதாரங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். We are looking at the testimony of Mingana. மிங்கானா என்பவருடைய ஒரு சாட்சியை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். We remember that yesterday that we pointed out he is a librarian. அவர் ஒரு நூலகத்தில் வேலை செய்கின்ற ஒரு நபர் என்பதை குறித்து நாம் நேற்று பார்த்திருக்கிறோம். And that library holds all the old manuscripts of the New Testament. அந்த நூலகத்திலே புதிய ஏற்பாட்டினுடைய பழைய அனைத்து கையால் எழுதப்பட்ட பிரதிகளும் அந்த நூலகத்தில் தான் இருக்கிறது. And also he found a lot of Indian documents about the Christianity. மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை குறித்ததான அநேக தொகுத்து எழுதப்பட்ட பதிவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. He found a lot of evidences that shows that there is Christianity in 2nd and 3rd century in India. மிங்கானா என்பவர் எதை கண்டுபிடித்தார் என்றால் 2 மற்றும் 3ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவமானது இந்தியாவில் இருந்தது என்பதற்கான அநேக பதிவுகளை அவர் கண்டுபிடித்தார். So Mingana lists just few of the manuscripts which he knows of, which mentions that Thomas went to India. தோமாவானவர் இந்தியாவுக்கு சென்றார் என்று அவருக்கு தெரிந்திருக்கக்கூடிய கையால் எழுதப்பட்ட பிரதிகளை இங்கே மிங்கானவர் குறிப்பிடுகிறார். So the Doctrine of Apostles, written by a writer from Edessa around 250 AD. 250 கிபில எடிசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அங்கிருந்து வந்த ஒரு எழுத்தாளரால் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்று ஒன்று எழுதப்பட்டு இருந்தது. He wrote that India and all its own countries. அவர் என்ன எழுதுகிறார் என்றால் இந்தியா மற்றும் அதனுடைய சொந்த அனைத்து நாடுகளும் and those bordering on it, அதனுடைய எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகளும், even to the farthest sea, அது கடலுக்கு வரைக்கும் கடல் மட்டும் received the apostles' hand of priesthood from Judas Thomas. எதை பெற்றுக்கொண்டது என்றால் அப்போஸ்தலர்களுடைய கையையும் ஜூதாஸ் தோமாவினுடைய ஆசாரியத்துவத்தையும் பெற்றுக்கொண்டது என்று சொல்கிறார். Says who was guide and ruler in the church which he built there. அங்கே கட்டப்பட்ட சபைக்கு அவர்தான் வழிநடத்துனராகவும் ஆளுநராகவும் இருந்திருக்கிறார். He ministered over there. அங்கே அவர் ஊழியம் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். This was taken from 5th century copy of the original document. இது அசல் நகலிலிருந்து 5ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட நகலாக இருக்கிறது. Which is the ancient Syriac document. இது பழங்காலத்து சீரியாக் பதிவாக இருக்கிறது. So in Syriac document we found that in India in 5th century there is a church and there's the leaders in the church. பாருங்க, பழங்காலத்து சீரியாக் மொழியிலே அங்கே கிடைக்கப்பட்ட பதிவிலே 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலே சபை இருந்தது என்றும் அந்த சபைக்கு ஒரு ஆளுநர் இருந்தார் என்றும் 5ஆம் நூற்றாண்டிலே பதிவு இருக்கிறது. Ephraim, who died in 373 AD, ஈப்ரம் என்பவர் கிபி 373ல மரித்திருக்கிறார். He wrote many hymns about Thomas which referred to the fact that he went to India. இவர் தோமாவை பற்றியும் அவர் இந்தியாவுக்கு சென்றார் என்பதை பற்றியும் அதிகமான பாடல்களை எழுதியிருக்கிறார். One of his songs or hymns was,
அவர் எழுதின பாடல்கள்ல ஒரு பாடலானது Here's the song in the quotation. இங்க அந்த பாடலானது மேற்கோள்கள்ல உங்களுக்கு இருக்கிறது. He says, "Lo, in India are thy miracles, O Thomas, and in our land is thy triumph." தோமாவே, உம்முடைய அற்புதங்களானது இந்தியாவில் இருக்கிறது, உம்முடைய வெற்றியும் எங்களுடைய தேசத்தில் இருக்கிறது என்று இவர் பாடியிருக்கிறார், பாடல் எழுதியிருக்கிறார். So he says, "The sunburnt India thou hast made fair." சூரியனால் கருமை அடைந்த இந்தியாவை நீர் அழகுபடுத்தினீர் என்று எழுதுகிறார் தோமாவுக்கு. A tainted land of dark people thou hast purified. கரை படிந்த கருப்பு மக்களை நீர் சுத்தப்படுத்தினீர் என்று எழுதியிருக்கிறார். More than snow and white linen. எவ்வளவு சுத்தப்படுத்தினீர் என்றால் பனியை பார்க்கிலும் வெள்ளை துணியை பார்க்கிலும் அவர்களை அதிகமாக வெண்மைப்படுத்தினீர் என்று எழுதுகிறார். The dark bride of India thou hast made fair. இந்தியாவினுடைய இருட்டான ஒரு மணவாட்டியை நீர் அழகாக்கினீர் என்று எழுதுகிறார். The cross of light has obliterated India's darkened shades. இந்தியாவில் இருக்கக்கூடிய இருளடைந்த எல்லா நிறங்களையும் உம்முடைய வெளிச்சமானது அவைகளை மாற்றினது அல்லது மாற்றி அமைத்தது என்று எழுதுகிறார். Now if these kind of hymns if written in our country in US, இப்பொழுது இந்த மாதிரி மேற்கோள்கள் அமெரிக்காவில் இப்பொழுது எழுதப்பட்டிருக்குமானால் you will be called a racist. அவர் இனவாதி என்று அழைக்கப்பட்டிருப்பார், and put in jail. ஜெயில போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இப்ப எழுதியிருந்தார். He called Indian people dark. அவர் இந்திய மக்களை கருப்பர்கள் என்று அழைத்தார். But he's just referring to that Thomas made them white in the sense that he converted people. அந்த கருப்பு மக்களை வெள்ளையாக்கினார் என்று இவர் தோமாவை குறித்து எழுதும்போது எதை பத்தி பேசுறாருன்னா அவர்களை மனமாற்றினதை பற்றி தான் பேசுகிறார். Of course this guy is not a white, he is a Persian guy. ஏன்னா இப்படி எழுதின இவர் எஃபேரம் ஒரு வெள்ளைக்காரர் கிடையாது, அவர் ஒரு பெர்சியா நாட்டு நபர். But anyway, Mingana is actually very careful to mention that some documents. மிங்கானா ஆனால் ஆச்சரியமான வகையில் அவர் உண்மையாகவே அநேக பதிவுகளை குறிப்பிட்டுள்ளார். Such as ones written by Eusebius. அவர் குறிப்பிட்ட ஒரு பதிவானது யூசிபியஸ் உடைய ஒரு பதிவானது இருக்கிறது. Also mentions India. அதுல இந்தியாவை குறித்து குறிப்பிடுகிறார். But seem to be referring to a different area of the south east which was known as India. இங்கே அவர் குறிப்பிடுகின்றதானது தென் கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகிய இந்தியா என்று அவர் குறிப்பிடுகிறார். By many at the time, but it is not part of what we consider India today. இப்பொழுது நாம் இந்தியா என்று எதை அழைக்கிறோமோ அவங்களும் அந்த இந்தியாவை அழைக்கல. He makes a distinction between writers who refer India of that day. அந்த காலத்தில் இந்தியா என்று குறிப்பிட்டு எழுதுகின்ற எழுத்தாளர்களுக்கு வித்தியாசத்தை அவர் ஏற்படுத்துகிறார். And India as we know it today. இப்பொழுது நமக்கு இந்தியா என்று அது அழைக்கப்படுகின்றதோ அதற்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். Okay, so Mingana notes that these writers are obviously not direct eyewitnesses of the apostles. பாருங்க, மிங்கானா குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த எழுத்தாளர்கள் அப்போஸ்தலர்களுக்கு நேரடியாக கண்கண்ட சாட்சிகள் இல்லை என்பதையும் சொல்லுகிறார். But considering he wrote about 180 years and 300 years after the fact. ஆனால் இவர் எழுதுகின்றதானது 180 மற்றும் 300 வருடங்களுக்கு உண்மை சம்பவத்துக்கு 180 மற்றும் 300 வருடங்களுக்கு பிற்பாடு எழுதுகிறதாக இருக்கிறது. But he says we would be foolish to say we know more than such early writers do. ஆனால் இவர் சொல்லுகிறதானது இந்த ஆதிகால எழுத்தாளர்களை விட நமக்கு அதிகமா தெரியும் நம்ம சொல்வோம்னா நம்ம முட்டாள்களாக அல்லது புத்தீனமாக சொல்லுகிறவர்களாக இருப்போம் சொல்றார். He says to contradict what all the early writers were saying. அந்த ஆதிகால எழுத்தாளர்கள் எல்லாருடைய எழுத்துக்களுக்கும் நாம் விகற்பமாக பேசுவோமானால் என்று சொல்லுகிறார். Which is that the apostles themselves first carried the gospel to India. அந்த ஆதிகால எழுத்தாளர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா அப்போஸ்தலர்கள் தாமே இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை முதலாவதாக கொண்டு வந்தார்கள் என்று எழுதின எழுத்தாளர்களுக்கு விகற்பமா பேசுறதை பத்தி சொல்றார். He concludes that it may or may not be true that Thomas first taught the people of India. அவர் எதனோடு முடிவுரைக்கு வரார்னா தோமா தாமே இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு முதலாவதாக போதித்தார் என்பது உண்மையா இருக்கலாம், உண்மையாக இல்லாம போலாம் தான் முடிவுக்கு வராரு. But it would be difficult to reverse with a single stroke that constant tradition of church to this effect. ஆனால் ஒரே அடியாக சபை இவ்வளவு பலமாக பாரம்பரியமாக கொண்டு வந்து விட முடியாது என்று சொல்லுகிறார்.
from the 2nd century down to our days. இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே அடியில கொண்டு வந்துட முடியாது என்று சொல்லுகிறார். Mingana goes on to say மிங்கானா தொடர்ந்து சொல்லுகிறார், that even though he firmly believes that it is quite reasonable to think that Christianity went to India by the apostles themselves. மிங்கானா என்பவர் எதை உறுதியாக விசுவாசிக்கிறார் என்றால், கிறிஸ்துவத்தை இந்தியாவுக்கு கொண்டு போனது அப்போஸ்தலர்கள் தாமே கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதை அவர் காரணம் வாய்ந்ததாக அவர் திடமாக அதை விசுவாசிக்கிறார். That modern scholars of course are going to deny this. இதை நவீன கால அறிஞர்கள் கண்டிப்பாக நிராகரிக்க தான் போறாங்க. But modern scholars do not deny that Christianity existed in India from very early on. ஆனால் அந்த நவீன அறிஞர்கள் கூட எதை புறக்கணிக்கிறதில்லை என்றால், ஆரம்பத்திலிருந்தே ஆதி காலத்திலிருந்தே கிறிஸ்தவமானது இந்தியாவில் இருந்து கொண்டிருந்தது என்பதை அவர்கள் முதலாவது புறக்கணிக்கிறது இல்லை. Critics today say that இப்பொழுது இருக்கின்ற விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, there are no traces of Christianity in India before the 4th century. 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்பதாக வரைக்கும் கிறிஸ்தவமானது இந்தியாவில் இருந்ததற்கான எந்த ஒரு தடயமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த விமர்சகர்கள். Or before the persecution of Sapor II, the Sassanian king of Persia. இந்த செசாசியன் ராஜாவினுடைய பெர்சியா ராஜாவுடைய நாட்களுக்கு முன்பதாக வரைக்கும் கிறிஸ்தவமானது இந்தியாவில் இல்லைன்னு சொல்றாங்க. Well, Mingan again disagrees with their point that the Christianity did not come to India before 339 AD. மிங்கானா என்பவர் மறுபடியும் இவர்களோடு ஒத்து போகாமல் இருக்கிறார். எந்த கருத்தோடு என்றால், கிறிஸ்தவமானது கிபி 339க்கு முன்பதாக வரைக்கும் இந்தியாவில் இல்லை என்ற கருத்தோடு இவர் ஒத்து போகாது இருக்கிறார். He notes that besides Thomas, இவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால், தோமாவை தவிர்த்து other early manuscripts mention different Persian missionaries who carried the gospel into India. இவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால், தோமாவை தவிர்த்து ஆதிகால கையால் எழுதப்பட்ட பிரதிகள் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், இந்த பெர்சியாவை சேர்ந்த மிஷனரிஸ் சுவிசேஷகர்கள் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போயிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறது. The Chronic D Sirt around 295 to 300 AD, 295 300 கிபி வரைக்கும் இந்த கார்னிக் டி சிர்ட் என்பது அது ஒரு புத்தகமாக இருக்கிறது. mentions that during the patriarchate of Salupa and Papa, இது எதை குறிப்பிடுகிறது என்றால், இந்த பேட்ரிகே ஆஃப் சலுப்பா மற்றும் பாப்பாவுடைய நாட்கள்ல that Dudi, a form of a name David, டூடி தாவீது என்ற பெயருக்கு இன்னொரு வடிவம் டூடியாக இருக்கிறது. bishop of பாஸ்ராவுடைய பிஷப்பாக இவர் இருக்கிறார். on the Persian Gulf, இவர் பெர்சியாவுடைய கல்ஃப்ல இவர் இருக்கிறார். an eminent doctor, இவர் ஒரு மருத்துவராகவும் இருக்கிறார். left a see and went to India, where he evangelized many people. இவர் இந்தியாவுக்கு சென்று அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார் என்று இந்த புத்தகமானது குறிப்பிடுகிறது. which is in 295 to 300 AD. இந்த புத்தகத்தினுடைய தேதியை பாருங்க, 295 இருந்து 300 கிபி ஆக இருக்கிறது. So as shown before, நாம் ஏற்கனவே காண்பித்த வண்ணமாக there were many trade routes to at least the coasts of India. இந்தியாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய கடற்கரை எல்லையிலே அநேக வணிக வழித்தலங்களானது இருந்திருக்கிறது. As well as some land routes from Persia over the mountains into the northwestern side of India. மற்றும் கடல் வழியாக மாத்திரமல்லாமல் இன்று நில வழியாக வருவதற்கு பெர்சியாவிலிருந்து இந்தியாவினுடைய வட மேற்கு இடங்களுக்கு வழித்தலங்களானது இருந்திருக்கிறது, மலை வழியாக வருகிறது. And we know of plenty of predominantly Christian cities all along these routes from 200s and 300s on. இந்த வரக்கூடிய இந்த வழித்தலங்களிலே 200லிருந்து 300 வரை அதிகமான கிறிஸ்தவ பட்டணங்களானது இந்த வழித்தலங்கள் பக்கத்திலே இருந்திருக்கு. Mingana lists multiple early manuscripts which talk
about these cities. மிங்கானா குறிப்பிடுகிறார் அநேக ஆதிகால இந்த கையால் எழுதப்பட்ட பிரதிகளானது இந்த பட்டணங்களை குறித்து குறிப்பிட்டு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். So this strongly indicates that if Christians lived all along these routes, இந்த வழிகள் பக்கத்துல இருக்கிற பட்டணங்கள் எல்லாத்திலுமே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்றால் that Christianity probably was carried into the places where these routes led. அப்போ இந்த வழியானது இங்க எங்கே இவர்களை கொண்டு போகிறதோ அந்த வழிகள் அனைத்திலுமே கிறிஸ்தவமானது தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டே போயிருக்கிறது என்பதை நமக்கு குறிப்பிடுகிறது. Which includes India and China. அந்த வழித்தலங்களானது எதையும் உள்ளடக்குகிறது என்றால் இந்தியாவையும் சைனாவையும் உள்ளடக்குகிறது. Ultimately, இறுதியில் Mingana concludes, மிங்கானா என்ன முடிவுரைக்கு வருகிறார் என்றால், he says, we do not deny that the persecution of Sapor gave a stimulus to the immigration of more Christians from southern Persia to India. Okay, let me read the quote. He says more, indeed there's every possibility that such an immigration did actually take place, but we do maintain that there is also every possibility that a Christian community of a comparatively important size existed before that time in India, and that it was more the existence of this community that attracted co-religionists from Persia in the time of the persecution than the bare sword of Sapor. So he's pretty much saying that, he's not denying that persecution of Sapor is not encouraged India to have more Christians. இவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் சேப்போரால் நடந்த இந்த உபத்திரவங்களானது இந்தியாவில் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கு அது மாத்திரம் உற்சாகப்படுத்தவில்லை என்று சொல்கிறார். He says there's a lot of possibility that immigration did take place. அந்த இடம்பெயர்தலானது கண்டிப்பாக ஏற்பட்டது என்று சொல்கிறார். And also he mentions that we do maintain the possibility that a Christian community of a comparatively important size existed before that time in India. அந்த காலத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்தவமானது ஒரு பெரிய குழுக்களாக இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு பெரிய எண்ணிக்கையில் உள்ள குழுக்களாக இந்தியாவில் இருந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். Before even Sapor, the Persian king, started the persecution. எதற்கு முன்பதாகவே என்றால் சேப்போர் என்று அழைக்கக்கூடிய பெர்சிய ராஜாவானவர் உபத்திரவங்களை ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாகவே கிறிஸ்தவமானது அங்கே இந்தியாவில் இருந்திருக்கிறது. So there is a good bit of evidence that the persecution of Persian kings, இந்த பெர்சிய ராஜாவினுடைய உபத்திரவங்களுக்கு அநேக நல்ல ஆதாரங்களே இருக்கிறது. First following the Zoroastrian religion, முதலாவது ஜொராஸ்ட்ரியன் மதத்தை பின்பற்றுகிறார்கள். And then in the 600s on, following the militant spread of Islam, இஸ்லாமியர்களுடைய பெரும்பாலுமான பரவலை 600களில் பின்பற்றுகிறார்கள், which caused increasing numbers of Persian Christians to flee to India. இது எதற்கு வழிநடத்துகிறது என்றால் பெர்சியாவில் இருந்து கிறிஸ்தவர்கள் இந்தியாவுக்கு தான் இப்போ போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. So the church in India evidently used the Syriac Bibles. இந்தியாவில் இருந்த சபைகளானது சீரியாக் வேதாகமங்களை பயன்படுத்தி இருக்கிறது. And spoke mainly Syriac in the church services. அவருடைய சபை கூடி வருதல்கள்ல சீரியாக் மொழியை தான் இந்தியாவில் இருந்த சபைகள் பேசியிருக்கிறாங்க. Mingana notes that it is possible that the scripture may have been translated into some of very old dialects such as Tamil. மிங்கானா எதையும் குறிப்பிடுகிறார் என்றால் வேத வாக்கியங்களானது அங்கே இருந்த பழங்காலத்து மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். உதாரணத்திற்கு தமிழை குறிப்பிடுகிறார். From which all the other southern languages evolved. தமிழிலிருந்து தான் மற்ற தெற்கில் இருக்கக்கூடிய மொழிகளானது வருகிறது. Or Sanskrit, from which Hindi developed. அல்லது சான்ஸ்கிரிட் மொழியிலிருந்து தான் இந்தி மொழியானது வருகிறது. But that we just don't have any preserved evidence of this. ஆனால் இதற்கு தொடர்பாக பாதுகாக்கப்பட்ட ஆதாரங்கள் நமக்கு எதுவுமே கிடையாது. Whereas we do have evidence that the early Indian Christians spoke Syriac. ஆனால் எதற்கு நமக்கு ஆதாரமானது இருக்கிறது என்றால் ஆதிகால இந்திய கிறிஸ்தவர்கள் சீரியாக் மொழியில் பேசியிருக்கிறார்கள். Just like the Persian Christians. பெர்சியா நாட்டிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களை போல அவர்களும் சீரியாக் மொழியை பேசியிருக்கிறாங்க. We know from manuscripts that Persian missionaries continued
to use the trade routes to go to India. நமக்கு இந்த பழங்காலத்து கையால் எழுதப்பட்ட பிரதிகளிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த பெர்சியாவில் இருக்கக்கூடிய சுவிசேஷகர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு அந்த வணிக வழிகளின் மூலமாக தான் பயணம் செய்திருக்கிறார்கள். Okay, here is a man named Abraham of Kashgar. காஷ்காரை சேர்ந்த ஆபிரகாம் என்ற ஒரு நபர் இங்கே இருக்கிறார். In the 500s, இவர் 500களில் வாழ்ந்தவராக இருக்கிறார். he records that his ship was broken up. இவருடைய கப்பலானது உடைந்தது என்று இவர் பதிவு செய்கிறார். On our way back from the country of Indians. இந்தியர்கள் வாழக்கூடிய இடத்திலிருந்து நாங்கள் திரும்பி வரும்பொழுது எங்களுடைய கப்பல் உடைந்து போனது என்று எழுதுகிறார். Here's another man, Bar Shadi. இவர் பார்ஷடி என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபர் இருக்கிறார். In the 600s, இவர் 600களில் வாழ்ந்தவராக இருக்கிறார். he recorded that he used to go on the sea in a company of merchants to the country of the Indians. இங்கே அவர் என்ன எழுதுகிறார் என்றால் நாங்கள் கடல் வழியாக இந்த வணிக தொழில் செய்கிறவர்களோடு இந்தியர்கள் வாழக்கூடிய பட்டணத்திற்கு நாங்கள் போயிருக்கிறோம் அப்படி என்று இவர் குறிப்பிடுகிறார். So in the parentheses you see my source where I got these notes from. இது எல்லாத்தையுமே எந்த மூல காரணத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன் என்பதை நான் அந்த கோட்ஸ்ல நான் போட்டிருக்கிறேன். It's book of chastity. இது சாஸ்டிட்டி என்னும் ஒரு புத்தகத்திலிருந்து இந்த மேற்கோளை எடுத்திருக்கிறோம். Page 487. 487 இருக்கிறது. So if anybody wanna ரெட் லேசர் want to check my source, you are welcome to. அந்த மூல காரணங்களை நீங்க பரிசோதிச்சு பார்க்கணும்னா நீங்க வரவேற்கப்படுகிறீர்கள். Another very well attested manuscript, இன்னொரு நன்றாக ஏற்றப்பட்ட இன்னொரு கையால் எழுதப்பட்ட பிரதியானது which was preserved by multiple copiers, அநேக நகல் எடுக்கிறவர்கள் மூலமாக இது பத்திரப்படுத்தப்பட்டது. These names are all Byzantine authors. இந்த இங்கே கீழ அந்த குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து பெயர்களுமே பிசாண்டினை சேர்ந்த எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். One of them writes of one account conversion in India. இவர்களில் ஒரு நபர் எதை குறித்து எழுதியிருக்கிறார் என்றால் இந்தியாவில் நடந்த மனமாற்றத்தை குறித்து இவர்களில் ஒருவர் எழுதியிருக்கிறார். Okay, this is the quote he says. அவர் சொல்லக்கூடிய அந்த மேற்கோளானது இதுவாக தான் இருக்கிறது. Okay, here the quote is, because in the time of King Constantine, இவர் எழுதுகின்ற மேற்கோளை இப்பொழுது நாம் படிக்கிறோம். கான்ஸ்டன்டின் ராஜாவினுடைய நாட்கள்ல Christianity spread in all directions. கிறிஸ்தவமானது எல்லா திசைகளிலும் பரவினது. The peoples also of interior, உட்புறத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும், the Indians and the Liberians, யார் அவர்கள் என்றால் இந்தியர்கள் லெபரியர்கள் were brought to it. அதற்குள்ளாக கொண்டு வரப்பட்டார்கள். He says, I shall tell now how this happened to the peoples of the interior. இந்த உட்புறத்தில் வாழக்கூடிய ஜனங்களுக்கு இது எப்படி சென்று அடைந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். When the holy apostles went to evangelize the Gentiles by casting lots lost as to their respective fields, பரிசுத்த அப்போஸ்தலர்கள் இந்த சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக போகும்பொழுது சீட்டு போட்டு தங்களுடைய பதவியின்படியே அவர்கள் பிரிந்து சென்றார்கள். Okay, Thomas received the mission of Parthians. தோமா தோமாவுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியமானது பார்த்தியன்ஸ். Matthew was sent to Ethiopia. மத்தேயுவானவர் எத்தியோப்பியாவுக்கு அனுப்பப்பட்டார். And Bartholomew had for his share that part of India. பத்லமேயுவானவர் எங்கே அனுப்பப்பட்டார் என்றால் இந்தியாவினுடைய ஒரு பாகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டார். Which is close to Ethiopia. அது எத்தியோப்பியாவுக்கு அருகாமையில் இருக்கிறது. Not part of what we consider India now. இப்பொழுது நாம் இந்தியா என்று எதை அழைக்கிறோமோ அதை பத்தி பேசல. But no inhabitant of India interior, ஆனால் இந்தியாவில் உட்புறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிகளை பற்றியும் இல்ல, in which dwell people of different tongues, அநேக வித்தியாசப்பட்ட மொழிகளை அங்கு பேசக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். had till the time of Constantine received the word of faith. எப்போ வரைக்கும் என்றால் கான்ஸ்டாண்டினுக்கு விசுவாசத்தை பற்றியதான வார்த்தைகள் வந்து சேர்ந்த பிற்பாடு. It says at this time a philosopher called Murphius, என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ ஞானி இருந்திருக்கிறார். he is from Tyre. அவர் தீரு பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறார். Desired to see this India interior. இந்தியாவினுடைய உட்புறத்தை காண இவர் ஆசையோடு வந்திருக்கிறார். He took with him two children. இவர் ரெண்டு தன்னுடைய பிள்ளைகளை கூட கூட்டிட்டு போயிருக்கிறார். They are related to him. அவர் அந்த ரெண்டு பிள்ளைகளுமே இவருக்கு உறவின் முறையாக இருக்கிறார்கள். Who are being instructed in a liberal culture, and he departed with them to India. அவர்களுக்கு
தளர்த்தப்பட்ட கலாச்சாரத்தை அவர்களுக்கு போதித்தார்கள். மீண்டுமாக அவர்கள் இந்தியா விட்டு புறப்பட்டு சென்றார்கள் என்று இருக்கிறது. So the account in rather long, இங்க பெரியான பதிவுல but goes on to tell how the peace with the Romans came to an end. அது எதை குறித்து பேசுகிறது என்றால் ரோமர்களோடு இருந்த அந்த சமாதானமானது எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை குறித்து பேசுகிறது. And how all the Romans on the ship were killed. ரோமர்கள் தங்களுடைய கப்பல்களில் போகும்பொழுது எப்படி எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்கிறது. Except the 2 children, அந்த 2 பிள்ளைகளை தவிர்த்து, who were considered very beautiful and were taken into court of the king. ஏனென்றால் அந்த 2 குழந்தைகளும் அழகா இருந்ததனால ராஜாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். The king eventually allowed these 2 to rise to important administration roles. சிறந்த ஒழுங்கமைப்பு செய்யக்கூடிய பதவிகளுக்கு இந்த 2 பிள்ளைகளையும் ராஜாவானவர் வளர விடுகிறார். In such roles, அந்த பதவிகளில் இருந்து they displayed a special care to look out for merchants who came from the country of the Romans. இவர்கள் எதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் ரோமபுரி பட்டணத்திலிருந்து வருகின்ற வணிகர்களை இவர்கள் குறிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். And they greatly loved and honored them. அவர்களை மிகவும் அன்பு கூர்ந்து மதிப்பிற்குரியவர்களாக நடத்தி இருக்கிறார்கள். And says they ordered them to build for themselves place of worship. அந்த 2 பிள்ளைகளுக்கும் என்ன அதிகாரமானது கொடுக்கப்பட்டது என்றால் தொழுது கொள்ளுகிறதற்கு அவர்களுக்கு என்று ஒரு இடத்தை கட்டி கொள்ளும்படியாக அனுமதி கொடுக்கப்பட்டது. And openly to perform the obligations of the Christian faith. மற்றும் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய காரியங்களை அவர்கள் நடப்பிக்கும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. Many pagans used to come and see Christian devotions and practices and embrace Christianity without fear. இந்த अनेक அந்நியான வழிபாட்டு மக்கள் புறஜாதிகள் இங்கே வந்து கிறிஸ்தவர்களுடைய தேவபக்தியையும் அவர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகளையும் பார்த்து கிறிஸ்தவத்தை அவர்கள் வந்து பயம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். So Odysseus and Frumentius eventually returned from India. யுதிசியஸ் மற்றும் ஃபெர்மெண்டியஸ் என்பவர் அடுத்தடுத்து வருகின்ற காலங்களில் இந்தியாவில இருந்து அவங்க திரும்பி வராங்க. So Frumentius went to Alexandria and told him that the Indians were requesting a preacher to come explain the faith more fully to them and to baptize them. இங்க ஃப்ரெமெண்டியஸ் ஆனவர் அலெக்சாந்திரியாவுக்கு சென்று அவரிடத்தில் சொல்லுகிறார், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு விண்ணப்பம் கேட்கிறார்கள், என்னவென்றால் தங்களுக்கு ஒரு போதகர் வர வேண்டும், விசுவாசத்தை குறித்து இன்னும் அதிகமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள் என்று ஃப்ரெமெண்டியஸ் ஆனவர் சொல்லுகிறார். So Frumentius eventually returned himself to take that job. அப்புறம் ஃபெர்மெண்டியஸ் ஆனவர் அந்த வேலையை தானே செய்யும்படியாக திரும்பி போகிறார். And was allowed by the king to build churches. அவர் ராஜாவின் மூலமாக சபை கட்டிடங்களை கட்டும்படியாகவும் அனுமதி வாங்கி கொண்டு போகிறார். So multiple manuscripts record that Christianity spread from this into further regions of India's interior. இப்போ இந்த மாதிரியான கையால் எழுதப்பட்ட பிரதிகளில் அதிகமான பதிவுகள் கிறிஸ்தவமானது இந்தியாவினுடைய உட்புறத்திலும் அதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவி சென்றதை நமக்கு காண்பிக்கிறது. So another early writer, இன்னொரு ஆதிகால எழுத்தாளர் இருக்கிறார், Michael the Syrian. மைக்கேல், சீரியாவை சேர்ந்த மைக்கேல் இருக்கிறார். Relates that same account as was recorded and copied by the Roman and 3 Byzantine writers. இவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால் ரோமர்களாலும் மற்றும் 3 பிசாண்டின் எழுத்தாளர்களாலும் ஒரே காரியமானது பதிவு செய்யப்பட்டு நகல் எடுக்கப்பட்டதை சொல்லுகிறார். Whatever we read is also testifying that. So Michael the Syrian added the explanation in his manuscript. அதை குறித்த விளக்கத்தை தன்னுடைய கையால் எழுதப்பட்ட பிரதியிலே மைக்கேல் ஆனவர் குறிப்பிடுகிறார். He says the question concerned here India interior because it was Thomas the apostle who had preached in India exterior and to the Parthians. இவர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, அது என்னவென்றால் இந்தியாவினுடைய உட்புறம் இருக்கட்டும், இந்தியாவினுடைய உட்புறமானது தோமாவானவர் அப்போஸ்தலனாகிய தோமா அங்கே இந்தியாவினுடைய வெளிப்புறத்திலும் பார்த்தியன்ஸிலும் சென்று உபதேசத்தினால் அப்படின்னு சொல்றாரு. He says Matthew to the Cushites, மத்தேயானவர் கூஷி பட்டணத்திற்கு சென்றிருக்கிறார், where the Ethiopian eunuch was from. அங்க இருந்துதான் இந்த எத்தியோப்பியாவிலிருந்து வந்த அந்த சம்பிரீதி வந்திருக்கிறார். But India interior was converted at the time of Constantine. ஆனால் இந்தியாவினுடைய வெளிப்புறத்தை அந்த தோமாவானவர் மனமாற்றிருந்தாலும் இந்தியாவினுடைய உட்புறமானது எப்பொழுது மனமாற்றப்பட்டது என்றால் கான்ஸ்டான்டினுடைய நாட்கள்ல மனமாற்றப்பட்டது என்று சொல்லுகிறார். So here is more record of how many were converted that there is Christianity in India. இந்தியாவிலே எத்தனை பேர் மனமாற்றப்பட்டாங்க என்பதற்கான இன்னொரு பதிவானது இங்க இருக்கிறது. Talking about from the Maldives. அது மால்தீவ்ஸின் தீவுகள் இல்லையா, அங்கிருந்து எத்தனை பேர் மனமாற்றப்பட்டு இருக்கிறாங்கன்ட்டு. So he says that it was recorded by Philostratus, I don't know how to say his name.
இவருடைய பேர் எப்படி சொல்றேன்னு தெரியல. பிலோஸ்ட்ராஜியஸ் என்ற ஒரு நபரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. They're talking about the Theophilus, the Indian, தேயோபிலோ என்று சொல்லக்கூடிய ஒரு இந்தியனை பற்றி இவர் குறிப்பிடுகிறார். who was sent as the head of mission which the Emperor Constantius equipped and sent about 354 AD. இவர் 354 கிபில கான்ஸ்டான்டின் சக்கரவர்த்தியால அனுப்பப்பட்ட ஒரு சுவிசேஷகத்தினுடைய வேலையினுடைய தலையாக இவர் இருந்திருக்கிறார். So he wrote that he sailed to other parts of India. இவர் என்ன எழுதுகிறார் என்றால், நான் இந்தியாவினுடைய மற்ற பாகங்களுக்கு நான் கடல் வழியாக போனேன். He said he performed many things which was not rightly done among them. அவர்களுக்குள்ளாக சரியாக செய்யப்படாத அநேக காரியங்களை அவர்களுக்கு சுட்டி காண்பித்தேன்னு சொல்றார். So they heard the reading of the gospel in a sitting posture. அவர்கள் சுவிசேஷத்தை உட்கார்ந்த நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். And having reformed everything according to the holy usage. அவர்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த உபயோகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் சொல்றார். As was most acceptable to God. அது தேவனுக்கு அதிக ஏற்றதாக இருந்தது. He also confirmed the dogma of the church. அவர் வேறு எதையும் அவர் உறுதி செய்கிறார் என்றால் சபையினுடைய டாக்மாவையும் உறுதி செய்கிறார். Doctrines. டாக்மா என்றால் உபதேசம், சபையினுடைய உபதேசம் சரியா இருந்திருக்கிறது என்பதை உறுதி செய்கிறார். Okay, here Megana quotes other historian Medillicott. இங்கே இன்னொரு வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார், இவர் மெடலிகாட். So the point number 1, there was already a congregation there. இவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அங்கே ஏற்கனவே ஒரு பிராந்தி சபை இருக்கிறது. There were already a church service regularly held to read the gospel. சுவிசேஷத்தை படிக்கத்தக்கதாக தொடர்ந்து சபை கூடி வருதலானது அங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. There are already ministers there who read the gospels in India. இது எல்லாமே இந்தியால நடக்கிறது தான் குறிப்பிடுறோம். அங்க ஒரு ஏற்கனவே பிராந்தி சபை இருக்கிறது, அங்கே சுவிசேஷத்தை படிக்கின்றதற்காக சபை கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கே சுவிசேஷகர்கள் இருந்து சுவிசேஷத்தை அவர்களுக்கு வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். These congregations seem to be long established enough to mainly native people. அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நபர்களுக்கு இந்த பிராந்தி சபைகளானது எப்பொழுதோ ஸ்தாபிக்கப்பட்டு காலங்காலங்களாக இருந்து கொண்டு வந்ததை சொல்கிறார். Judging by the fact that the group sent by Constantine felt they were not following the customs as approved in Byzantium. எந்த அளவுக்கு என்றால், கான்ஸ்டான்டின் மூலமாக அனுப்பப்பட்ட குழுவானது அங்கே சென்ற பொழுது பிசாண்டின் மூலமாக அனுப்பப்பட்டவர்கள் பின்பற்றின வழக்கங்களை பின்பற்றாமல் இருந்திருக்கிறார்கள். So it's more quotes from Mingana. மிங்கானா மூலமாக இன்னும் அதிகமான மேற்கோள்களானது இருக்கிறது. We're trying to skip some of it. அதை நாம் சிலவற்றை நாம் கடந்து செல்கிறோம். So there is also a good bit of evidence that church in India was fairly large and significant throughout the first millennium at least. முதல் 1000 ஆண்டுகளிலே சபையானது இந்தியாவிலே இருந்து பெரிய எண்ணிக்கையிலும் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு சபையாகவும் இருந்திருக்கிறது. Certain areas of India such as Malabar, குறிப்பிட்ட இந்தியால சில பகுதிகள், ஒரு சில பகுதிகள்னா மலபார்னு ஒரு பகுதி இருக்கு, which is Kerala, right? மலபார்னா கேரளா இல்லையா? But known as to predominantly Christian. அங்கேதான் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார். Mingana notes that there is no evidence that he knows of that the rest of India was predominantly Christian. மிங்கானா சொல்றாரு, வேற எந்த இடங்களிலும் அவ்வளவு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்ததாக எனக்கு ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்றாரு. He says that Hinduism was already a well established religion by the 1st century AD. ஏனென்றால் முதலாம் நூற்றாண்டிலேயே இந்தியாவில் இந்து மதமானது ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மதமாக இருந்ததினால் என்று சொல்கிறார். But notes evidence from manuscripts such as Persian manuscript from 600s. ஆனால் 600களில் எழுதப்பட்ட பெர்சிய கையால் எழுதப்பட்ட பிரதிகளில் குறிப்பிடப்பட்ட ஒரு காரியமானது, which speaks of Christians and the Christian priesthood as being found in 1200 parasangs of Indian soil. Parasangs. Indianuடைய பாரசாங்ஸ் சொல்லி. சரி, இந்த பாரசாங்ஸ் என்பது சரி, இங்க அவர் குறிப்பிடுகின்ற காரியமானது பெர்சியாவில் எழுதப்பட்ட 600களில் எழுதப்பட்ட கையால் எழுதப்பட்ட பிரதியானது என்ன குறிப்பிடுகிறது என்றால், கிறிஸ்தவமும் கிறிஸ்தவத்தினுடைய ஆசாரியத்துவமும் அங்கே கண்டுபிடிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த வேலையை செய்கிறவர்கள் 1200 பேர் அங்கே இருக்கிறார்கள் இந்திய மண்ணில் என்று சொல்லுகிறார். Evidently Persian Christians were aware of Christianity throughout India. வேற எதை குறித்தும் அவர் குறிப்பிடுகிறார் என்றால், பெர்சியாவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே கிறிஸ்தவமானது இந்தியா முழுவதுமாக இருந்ததை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறார்.
It is interesting that we have some letters preserved from 600s and 700s from Persian leaders. பெர்சியாவை சேர்ந்த தலைவர்கள் மூலமாக 600 மற்றும் 700 எழுதப்பட்ட பிரதிகளானது பாதுகாக்கப்பட்டது ஆச்சரியமாக இருக்கிறது. From Persian leaders criticizing leaders in churches in India for leading India back into darkness by refusing to follow Canaan that Persian leaders prescribed. அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை சேர்ந்த தலைவர்கள் மீண்டுமாக அந்த மக்களை இருளுக்கு வழி நடத்தி செல்கிறார்கள். சட்டத்தை பின்பற்றாமல் அவர்கள் மீண்டுமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை இருளுக்கு வழிநடத்தி செல்கிறார்கள் என்று இந்த பெர்சியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களை விமர்சித்து இருக்கிறார்கள். அவங்க சட்டத்தை பின்பற்றலாம், அவர்களுடைய சட்டத்தை பின்பற்ற மாட்டாங்க. So this is really encouraging indication that perhaps place like India similar to Africa, இது நமக்கு எதை நிரூபிக்கிறது என்றால் இந்தியா ஆப்பிரிக்காவை போன்ற ஒரு பட்டணமாக இருக்கிறது. do not all follow many of the errors taught in Rome and Byzantium. அவர்கள் அனைவருமே ரோமாபுரியில் போதிக்கப்பட்ட பிழைகளையும் பிசாண்டில போதிக்கப்பட்ட பிழைகளையும் பின்பற்றாதவர்களாக இருந்திருக்கிறார். So Christ's kingdom was definitely beset with doctrinal problems from the beginning. ஆரம்பத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யமானது உபதேச பிரச்சனைகளால் நிறைந்ததாக தான் இருந்தது. Just as Christ and the apostles had warned, ஏற்கனவே கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் எச்சரித்த வண்ணமாக அது அப்படி இருந்தது. But it is not as though one form of doctrinal error was taught throughout the world. ஆனால் ஒரே ஒரு உபதேச பிழையானது உலகம் முழுவதும் போதிக்கப்பட்டது என்றால், or that all congregations followed it even in the areas where it was prevalent. அது பரவலாக இருந்த இடங்களிலும் எல்லாருமே அதை பின்பற்றல. So just as Christ said, கிறிஸ்து சொன்னபடியாக few will be saved. சிலர் மாத்திரமே ரட்சிக்கப்பட போகிறார்கள். But all have had the opportunity to hear the true gospel of the kingdom. ஆனால் அனைவருமே உண்மையான சுவிசேஷத்தை கேட்பதற்கான சந்தர்ப்பம் ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்டது. So conclusion of this whole church history, இந்த சபையினுடைய சரித்திரத்தை குறித்ததான ஒட்டுமொத்த முடிவுரையும் Hebrews chapter 12 verse 14 to 30, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து 30, especially verse 22 and 23, 22 23 குறிப்பாக says, but ye are come unto Mount Zion and unto the city of the living God. நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 22 23, நீங்கள் சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், It says to the general assembly in the church of the firstborn, அங்கே பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிறவர்களாகிய முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், and to the spirit of the just made perfect. பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். And you keep on reading in verse 28. நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா 28வது வசனத்துல, so wherefore we receiving a kingdom which cannot be moved, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், let us have grace whereby we may serve God acceptably with a reverence and godly fear. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையாய் பற்றிக்கொள்ள கடவோம் என்று சொல்கிறார். For our God is a consuming fire. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. We saw a few days I say months here, but I was talking to my class in North Columbia, but a number of days ago that we saw that when the scripture referred to kingdom of Christ or of God or kingdom of heaven, நாம் ஒரு சில கடந்த நாட்களாக நாம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அல்லது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான வேதவாக்கியங்கள் அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். There is a distinction as to souls that made up this kingdom. இந்த ராஜ்யமானது ஆத்துமாக்களால் எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. And the place that those souls were eventually hindered. அந்த ஆத்துமாக்கள் எந்த இடத்தை சுதந்தரிக்க போகிறார்கள் என்பதும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. Just like the nation of Israel could refer to the either people, எப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களாக விவரிக்கப்படலாம், இஸ்ரவேல் தேசமானது ஜனங்களாக விவரிக்கப்படலாம், or the place, அல்லது ஒரு இடமாக இஸ்ரவேல் தேசம் விவரிக்கப்படலாம். Israel at time was not in the physical kingdom. பாருங்க, அவங்க பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்துல இல்லாமல் இருந்த நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் before they inherited the Canaan, அதாவது கானானை அவர்கள் சுதந்திரிக்கிறதுக்கு முன்பதாக, or when they were carried captive out of it, அல்லது அங்கிருந்து சிறைப்பட்டு போன பிற்பாடும் கூட, yet still the Israel was a nation of God's people. அந்த
இடத்திலே அவங்க இல்லனா கூட தொடர்ந்து அவர்கள் தேவனுடைய தேசத்தார் என்று அழைக்கப்பட்டார்கள். It is encouraging to think Christ's kingdom in this way as well. இதே வழியாக நாம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்து யோசித்து பார்க்கும்போது உற்சாகமாக இருக்கிறது. Christ's kingdom is made up of souls கிறிஸ்துவனுடைய ராஜ்யமானது ஆத்துமாக்களால் ஏற்படுத்த ஒன்றாக இருக்கிறது. who are promised a place to dwell one day. அந்த ஆத்துமாக்களுக்கு வாசமாயிருக்கத்தக்கதான ஒரு இடமானது ஒரு நாளில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. How many souls are part of that kingdom? அந்த ஆத்துமாவில் அந்த ராஜ்யத்தில் எத்தனை ஆத்துமாக்கள் பாகமாக இருக்கிறார்கள்? Maybe it seems like not very many right now. இப்பொழுது அதிகமானோர் அதில் பாகமாக இருக்கிறது போல் தெரியாமல் இருக்கலாம். But the souls that are part of that kingdom are eternal. ஆனால் அந்த ராஜ்யத்தில் பாகமாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நித்தியமானவர்களாக இருக்கிறார்கள். The majority of them may not be on the earth right now. அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் இப்பொழுது உலகத்தில் வாழாதவர்களாக இருக்கலாம். But Christ's kingdom is larger right now than it has ever been. ஆனால் எப்பொழுதுமே இருந்ததை பார்க்கலும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யமானது இப்பொழுது பெரியதாக இருக்கிறது. When we join the kingdom, நாம் ராஜ்யத்தில் இணைக்கப்பட்ட போது the Lord is adding more and more to that kingdom. அந்த ராஜ்யத்தில் இன்னும் அதிகமானோரை தேவன் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார். The mountain is growing and growing even still. இன்னும் அந்த பர்வதமானது பெரிதாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. Again, it may not be on the earth. மீண்டுமாக சொல்கிறோம், அது பூமியில காணப்படத்தக்கதாக இல்லாமல் இருக்கு. Remember, the church is built upon the apostles and Christ. மீண்டும் நினைவு கூறுங்க, அப்போஸ்தலர்கள் மேலும் இந்த கிறிஸ்து மேலும் இந்த ராஜ்யமானது கட்டப்படுகிறது. And the prophets, தீர்க்கதரிசிகள் மேலும். they are not here in this world. அவர்கள் இந்த உலகத்துல இன்னைக்கு இல்லதான். But that doesn't mean that they are not part of the kingdom. ஆனால் அந்த ராஜ்யத்தில் அவர்கள் ஒரு பாகமாக இப்பொழுது இல்லை என்று ஆகிவிடார். Christ is the king of this kingdom. இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவாக கிறிஸ்து இருக்கிறார். So the kingdom is existed. அப்போ இந்த ராஜ்யமானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. The Lord is adding more people to it. இந்த ராஜ்யத்தில் இன்னும் அநேகமானோரை கர்த்தர் சேர்த்து கொண்டே வருகிறார். If you think about it, அதை குறித்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, this can be a greater encouragement when we see that the kingdom of the earth on earth seems to be very few in number. அப்போ அப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ பூமியில இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தில் இருப்பவர்கள் வெறும் சிறிய எண்ணிக்கையில் இருந்தாலும், it may seem to be falling away, அவர்கள் விழுந்து போகத்தக்கவர்களாக காணப்பட்டாலும் சரி. Like we have a prophecy in 2 Thessalonians chapter 2 verse 3. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அதை குறித்து நமக்கு தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. It says, let no man deceive you by any means, யாரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள்னு சொல்றார். for that day shall not come except there come a falling away first. அந்த நாள் வராதுன்றார். எப்போ வரைக்கும்னா, விசுவாச துரோகம் என்பது விழுந்து போகுதலானது முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னு சொல்றார். So there is a prophecy that kingdom is going to face the falling away first. தீர்க்கதரிசனமானது என்ன உரைக்கிறது என்றால், ராஜ்யமானது ஒரு நாள் விழுந்து போகுதலை சந்திக்கும் என்று முன்னுரைக்கிறது. Okay, in Matthew chapter 24, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல verse 12, 12வது வசனம், it says, because of iniquity shall abound, the love of many shall wax old. அங்க அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது என்று சொல்லுகிறார். So there's a lot of people fallen from the faith. பாருங்க, அநேகர் விசுவாசத்தை விட்டு விழுந்து போயிருக்கிறார்கள். When they don't love the truth, சத்தியத்தை அவர்கள் அன்பு கூறாது இருக்கும் பொழுது, and God sends them a strong delusion, அவர்களுக்கு தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார், which make them believe lies. அது அவர்களை பொய்யை விசுவாசிக்க வைக்கிறது. When they believe lies, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும் போது, are they going to stay in this kingdom or going to fall away? ராஜ்யத்தில் அவங்க இருப்பாங்களா இல்ல விழுந்து போய்டுவாங்க? In 2 Timothy chapter 4, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல verse 3, 3வது வசனம், so for the time will come when they will not endure sound doctrine. ஒரு காலம் வரும் என்று சொல்கிறார். அந்த காலத்தில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதிருப்பார்கள் என்று சொல்கிறார். After their own lust shall they heap to themselves teachers having itching ears. செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்காக சேர்த்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். So God is still working. தேவன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார். He has not given up on the world yet. உலகத்தை குறித்து இன்னும் அவர் விட்டுட்டு போயிடல. He made a promise to form our hearts at some point in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கட்டத்திலே நம்முடைய இருதயத்தையும் உருவாக்குவார் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். How do we get into this kingdom? இந்த ராஜ்யத்திலே நாம் எப்படி உள்ள வந்தோம்? What is our responsibility in this kingdom? இந்த ராஜ்யத்தில் நம்முடைய பொறுப்பானது என்ன? We are born into this kingdom. இந்த ராஜ்யத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். We are citizens. நாம் இதுல குடிமக்களாக இருக்கிறோம். Also we are soldiers. நாம் போர் சேவகர்களாக இருக்கிறோம். We are expected to win the battle. நாம் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். That's what we read in Ephesians 6 in the previous classes from Dennis. டெனிஸ் அவருடைய வகுப்புகள்ல எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம அதை தான் கவனிச்சிருக்கிறோம். Talking about the whole armor of God. நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. We are required to be good soldiers. நாம் நல்ல போர் சேவகர்களாக இருக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். We are expected to win the fight. இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். We are required to be faithful citizens by abiding in the law and obeying the law.
குடிமக்களாக இருக்கும் பொழுது நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து பிரமாணத்தில் நிலைத்திருந்து அதற்கு கீழ்ப்படிம்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது. God is planning to remove all those causing offense in this kingdom and burn them according to Matthew chapter 13. இந்த ராஜ்யத்திலே இடரல்களை ஏற்படுத்துகின்ற அனைவரையும் தேவன் அகற்றி அவர்களை சுட்டெரித்து போடுவார் என்று மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். So we are part of this great kingdom that went throughout this earth. இந்த உலகம் அனைத்தும் பரவி சென்ற இந்த மகா ராஜ்யத்தில் நாமும் இன்றைக்கு ஒரு பாகமாக இருக்கிறோம். And when you study the church history, we are actually studying our history. சபையினுடைய சரித்திரத்தை படிக்கும்போது உண்மையாக எதை பத்தி படிக்கிறோம்னா நம்முடைய சரித்திரத்தை பத்தி தான் படிச்சிட்டு இருக்கோம். Tamil people have their own history and the Americans have their own history. தமிழர்களுக்கு என்று அவர்களுக்கு ஒரு வரலாற்று இருக்கிறது, ஆங்கில மக்களுக்கு அவர்களுக்கு என்று ஒரு வரலாற்று இருக்கிறது. We're talking about the Christian history. It is talking about if we are part of that kingdom and we are talking about our history. கிறிஸ்தவர்களுடைய சரித்திரம் என்று பேசுவோமானால் அதை பற்றி படிப்போமானால் உண்மையாக நம்மை பற்றி தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Okay, Lord willing, we'll continue more next class. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வகுப்பில் இன்னும் அதிகமாக தொடருவோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற நண்பர்கள் வேலையிலே சமுத்திரம் இந்த வேலையில் அவர்கள் பருவமாகி ராஜ்யத்தின் சிசிஎஸ்மானது பரவியிருக்கிறதை நாங்கள் ஆதாரங்கள் அநேக ஆதாரங்கள் இதன் மூலமாக உற்சாகமடைந்திருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்வதற்காக இப்படிப்பட்ட வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்து வருவதற்காக நீர் உலகங்களுக்காக செய்து வருகிற எல்லாரும் கிரியைகளுக்காக நன்றி சொல்வதற்காக விசேஷமாக அந்த ராஜ்யத்திலே நாங்கள் பாவமாக இருப்பதற்காக நன்றி சொல்வதற்காக அந்த ராஜ்யத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வேலையை நாங்கள் சரியாக செய்வதற்காக நல்ல ஒரு செய்வதாக நல்ல ஒரு குடிமக்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் ராஜ்யத்திலே நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சரியாக செய்ததாக ஆசிரியர் ராஜாவாக இயேசு கிறிஸ்துவானவர் இருப்பதற்காக சொல்வதற்காகவே அவருடைய கட்டளைகளுக்கு தொடர்ந்து தீப்பிடித்ததாக ஒவ்வொரு நாளும் அதிக அக்கறை ஒவ்வொரு காரியங்களை செய்ததாக இது போன்ற ஆதாரங்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்களுக்காக அவர் இயற்கையாக வருகிற இடத்துக்காக அவரை பரிபூர்ண காரியம் செய்து பிள்ளைகளையும் அதிகமாக ஆசிரியர்களாகவே அவர்களுக்கு யாருந்த காரணை சட்டப்பட்ட பாடங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி எல்லோரும் ஆசிரியர்களாக ஆசிரியர்களாகவே அவரை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் அனைவருக்கும் நல்ல சரியை சென்று படித்து மீண்டும் அடுத்த கலந்து கொள்ளையாக பிரயாணத்தை பாதுகாப்பாக சென்று செருமையாக ஒவ்வொரு ஆசீர்வாதமான பார்த்தீங்களா? இடையில்